இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பால் சாதம். இந்த பால் சாதம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லஞ்ச் ரெசிப்பியாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் சாப்பாடையும் வந்து காலி பண்ணிட்டு வருவாங்க. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான பால் சாதத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பால் சாதம் செய்யும்போது சாதம் வந்து நல்லா குழஞ்சி இருந்தது அப்படின்னா நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக வந்து வரும். அதனால நல்லா குழஞ்ச சாதமாக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா ஒரு வாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதை குழச்சி எடுத்துக்கோங்க. சாதம் வந்து ஒரு கப் எடுத்தீங்க அப்படின்னா பாலும் நீங்கள் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவில் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பேனில் ஒரு ஸ்பூன் அளவு கீ வந்து சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 10 முந்திரி பருப்பும் கூடவே 10 கிஸ்மிஸ் பழமும் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு கொடுக்கக்கூடிய பால் சாதம். அதனால் 6 மாத குழந்தையிலேருந்தே நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ சின்ன குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தாளிப்பை தான் ஃபுல்லாக நீக்கிட்டு தனியாக கீ மட்டுமே எடுத்துக்கோங்க. அதுவே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு போட்டு வைங்க. ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து பாலை சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்ச பால் காய்க்காத பால் எது வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். காய்ச்ச பால் அப்படின்னா இது கொதிச்சு வரும்போதே நீங்கள் இது கூட ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். காய்க்காத பால் அப்படின்னா நீங்கள் இதிலையே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் வந்து நீங்கள் எவ்வளவு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவு நல்லா க்ரீமியாக பால் சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாலை வந்து நீங்கள் குறைக்காமல் முடிஞ்ச அளவு ஈக்குவல் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பால் இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா குழஞ்சி வந்து இருக்குது. நீங்கள் வந்து பால் வந்து நல்லா ரைஸ் கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எரிப்புக்கு வந்து நல்ல மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம். நல்ல மிளகு பொடிக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா நீங்கள் வதக்கும் போதே பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு பண்ணும்போது பச்சை மிளகாய் வந்து கடிபடாமல் இருக்கிறதுக்காக நம்ம பெப்பரை வந்து சேர்த்துக்கிறோம். ஆனால் இதுக்கு வத்தல் பொடி வந்து நீங்கள் சேர்க்காதீங்க. அது வந்து இந்த கலர் டேஸ்ட் எல்லாத்தையுமே மாற்றி விட்டுரும். பார்க்கும்போது பால் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கேஸில் வச்சிங்க அப்படின்னா இந்த பால் வந்து அழகாக வற்றி ரைஸ் கூட அப்படியே குடிச்சிக்கும். இந்த பால் சாதம் செய்கிறதுக்கு மொத்தமாகவே டைம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் தான். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து பால் வந்து திக்னஸ் ஆனவுடனே நீங்கள் கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பால் சாத ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.